வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோங்க. அப்போ இந்த மார்கழி மாதத்தில் அவ்வளவு என்ன தான் சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுர் மாதம்னே சொல்லுவாங்கங்க. ஏன்னா தனுசு ராசியில் சூரியனுடைய பிரகாசம் இருக்க போகுது. இந்த தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குதுங்க. இப்போ மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்குங்க. ஆனால் மார்கழி பார்த்தீங்கன்னா அது மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு உகந்ததாகவே இருக்குதுங்க. அப்போ இந்த மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்றும் குறிப்பிடுவாங்கங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடவுளை வழிபடும் மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தை. அப்போ இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் உண்மைதான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருள் நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ இருளோட கடைசி பாகம்தான் இந்த மார்கழி மாதம். அப்போ தை மாதத்திலிருந்து ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் இது இந்த மாதம் உங்களுக்கு இருள் நீங்கக்கூடிய ஒரு மாதம் என்பதால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய வழிபாட்டிற்கு மிக சிறந்த ஒரு மாதமாக இருக்குங்க. இப்போ சைவ ஆலயங்கள்லையும் வைணவ ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை எல்லாமே நடத்தப்படுங்க. அப்போ மேலதாள வாத்தியங்கள் எல்லாமே முழங்கப்படும். சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும், விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையெல்லாம் பாடப்படுங்க. அப்போ அந்த மாதம் முழுவதுமே திருப்பாவை பாடப்படுங்க. இப்போ மனிதர்கள் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தை முதல் ஆணி வரையில் உள்ள காலம் பார்த்தீங்கன்னா பகல் எனவும், அதாவது இருள் நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தை முதல் ஆணி வரை பகலாக இருக்குங்க. அவங்க தேவர்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலம் பார்த்தீங்கன்னா இரவு காலமுங்க. அப்போ இந்த மார்கழி இரவு காலமாக இருப்பதால் இந்த இரவு முடியக்கூடிய ஒரு எண்ட் ஆஃப் செஷனில் இருக்கிறதுனால இந்த மாதத்தை ஆன்மீகத்தில் ஈடுபடும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாகுங்க. அதே போல் நம்மளுடைய கெட்ட சிந்தனைகள் எல்லாமே தவிர்க்கப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் இதில் ஈடுபடும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன்லாம் கிடைக்கக்கூடுங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிக சிறந்த ஒரு மாதம்னே சொல்லலாம். அதே போல் இந்த மார்கழி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிகவும் ஸ்பெஷல்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுங்க இந்த மார்கழி மாதம். அப்போ எல்லா இடத்துலையுமே விரதங்களில் பார்த்திங்கன்னா ஏன் பெண்கள் முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னா பெண்கள் பார்த்திங்கன்னா எதற்குமே ஒப்பிட முடியாத ஒரு உயரிய உன்னதமான ஒரு படைப்புன்னு சொல்லலாமுங்க. இப்போ சாஸ்திரங்களும் நம்மளுடைய சாஸ்திரங்களும் வேதங்களும் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண் பார்த்திங்கன்னா 6 விதமான தன்மைகளை கொண்டு இருக்கிறாருங்க. அவளே தெய்வமாகவும் இருக்காங்க. அவங்களே பார்த்திங்கன்னா மனைவியாகவும், குருவாகவும், நண்பனாகவும், ஆசானாகவும், போதகனாகவும், அதாவது போதகன்னா செயல்திறனாகவும் ஒரு ஆணுக்கு அமைகிறாருங்க. அந்த பெண்ணுடைய ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு குடும்பமுமே ஆரோக்கியமாக இருக்குங்க. ஆகவே தான் பெரும்பாலான விரதங்களில் பெண்களுடைய பங்கு பார்த்திங்கன்னா அதிகம் உள்ளதுங்க. இப்போ நம்ம மார்கழி மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோங்க. மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பயணம் செய்வாருங்க சஞ்சரித்து. அதே போல் இந்த மார்கழி 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இடம் மாறுவாருங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் அமர போகிறாரு. செவ்வாய் அதே போல் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க. புதன் விருச்சக ராசியில் இப்போ அமர்ந்திருக்காரு. 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க. அதே போல் குரு மேசராசியில் பயணம் செய்வாங்க இந்த மாதம் முழுவதும். சுக்கிரன் துலாம் ராசியில் இப்போதைக்கு இருக்காரு. இப்போ மார்கழி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் விருச்சக ராசிக்கு மாற போகிறாருங்க. சனி கும்பராசிலேயே இருந்து அமர்ந்து பயணம் செய்ய போகிறாங்க. ராகு மீன ராசியில் இருந்து பயணம் செய்வாருங்க. கேது பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பயணம் செய்வாருங்க இந்த மாதம் முழுவதும். அப்போ இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்குண்டான பலன்களை தான் நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம டீட்டெயில்டாக நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை முழுவதுமாக நம்ம பார்ப்போமுங்க. தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ எதுலேயுமே நீங்கள் தைரியத்தோடு செயல்படுவீங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு உங்களை மாற்றிக்கொண்டு பல்வேறு முன்னேற்றங்களை எல்லாம் நீங்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான காலமாக இந்த மார்கழி மாதம் அமைய போகுதுங்க. முயற்சி ஸ்தானமான 3ல் பார்த்தீங்கன்னா சூரியனும்,
6ல் ராகு சஞ்சரிப்பதால் உங்களுடைய செயல்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஆதரவு கிடைப்பது உடன் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளைய பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு முடிவு கிடைக்குங்க. அப்போ குறைந்தது மன நிம்மதியாவது உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல காலம்னே சொல்லலாமுங்க. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்க இந்த காலகட்டங்களில் இதுக்கு முன்னாடி எதிர்ப்பு தெரிவித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணநலன்கள் நற்பண்புகளை எல்லாம் புரிந்து கொண்டு அவங்க பார்த்தீங்கன்னா பகைமையெல்லாம் மறந்து தற்போது நட்புடன் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. செவ்வாய் 2ல் சஞ்சரிப்பதால் உங்களுடைய உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது, பேச்சிலெல்லாம் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. உங்கள் பக்கம் எவ்வளோ நியாயம் இருந்தால் கூட உறவினர்களிடம் மற்றும் கோபத்தை காட்டி உறவுகளை சிதைத்து விடாதீங்க இந்த காலகட்டங்களில். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க ஒரு முன் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீங்கள் நோக்கி முன்னேறி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும், பொது காரியங்களில் ஈடுபட்டு வந்தீங்கன்னா உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கை எல்லாம் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுங்க. நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளும் ஓரளவுக்கு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குடும்ப பெண்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வீண் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்க போகுதுங்க. அப்போ கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வாழ்க்கை துணையுடைய செயல்கள் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் அதிருப்தி ஏற்படுத்த அளவுக்கு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க, அனுசரித்து செல்லுங்க. பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்வதை எல்லாம் கேட்டு நடப்பது உங்களுக்கு மனதளவில் உங்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கோபத்தை எல்லாம் குறைத்து கொள்வதும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருமுங்க. எதிர்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு விலக போகுதுங்க. பயணங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. சினிமா துறையில் இருந்தீங்கன்னா நிச்சயம் சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குதுன்னே சொல்லலாமுங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே உங்களுக்கு வசூலாகும். புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. புதிய நபர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க பெறுமுங்க. அப்போ பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமையெல்லாம் அதிகரிக்கும். கொடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா திறமையுடன் செய்து முடித்து பாராட்டுக்களை பெறும் வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அரசியல் துறைகளில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். நண்பர்களால் உங்களுக்கு தேவையான உதவிகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்குங்க. அப்போ எந்த தடைகளையுமே பார்த்தீங்கன்னா தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றியும் பெறுவீங்கங்க. மனதில் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும்னே சொல்லலாமுங்க. அப்போ பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக போகுது இந்த காலகட்டங்களில். இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி பெறுவீங்கங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சக மாணவர்களிடம் நண்பர்களிடமும் பார்த்தீங்கன்னா கோபம் காட்டாமல் சாதுரியமாக பேசுவது தாங்க உங்களுக்கு நன்மை தரும். கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி நீங்கள் படிப்பது குழந்தைகளுக்கு மிக நல்லதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று சிக்கனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவினங்களை எல்லாம் குறைச்சி கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மார்கழி மாதம் சனி 5ல் சஞ்சரிப்பதால் இயற்கை உணவுகளை உட்கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு அஜீரண கோளாறுகளை எல்லாம் எளிதாக சமாளிக்க முடியுங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. கார வகைகள் எண்ணெய் வகை பதார்த்தங்களை எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்துட்டீனாலே இந்த அஜீரண கோளாறு வராதுங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மார்கழி மாதத்தில் திருமணம் நடைபெறாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான முயற்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு வேகம் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. பேசுவதில் மட்டும் கொஞ்சம் சற்று பொறுமையோடு இருங்க. அவசரமும் பட வேண்டாம். எவ்வளோ வேகம் எடுத்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு நீங்கள் இந்த காலகட்டங்களில் இருங்க. தொழில் வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரத்தில் எந்த ஒரு செயலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து செயல்பட்டீங்கன்னா நீங்கள் போட்ட முதலீட்டிற்கு பங்கம் இல்லாமல் லாபத்தை எல்லாம் ஈட்டக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகுங்க. இப்போ தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலைப்பளு காரணமாக சில ஓய்வு நேரமும் குறைய காண்பீங்க. உடன் வேலை செய்வங்களாக இருந்தீங்கன்னா அவங்கள் மீதும் பார்த்தீங்கன்னா வீண் பழிச்சொற்களை எல்லாம் கூறக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க. அப்போ உங்கள் உடன் வேலை செய்பவர்களோட கொஞ்சம் கவனமுடன் இருங்க. சற்று பொறுமையோடும் இருப்பது இந்த காலகட்டங்கள் நன்மை தருங்க. சித்திரை 3, 4 பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்க கொடுங்க. நிதானமாக பேசி மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது காரியத்துக்கு உங்களுக்கு வெற்றிகளுக்கு உதவுங்க. இப்போ மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் வாங்குவீங்க, புத்தகங்கள் வாங்குவீங்க. கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடகங்களை எல்லாம் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையக்கூடுதுங்க.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு வேலையையும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து செய்வது நல்லது. மனதில் உங்களுக்கு புத்துணர்ச்சி, தெம்பு, மகிழ்ச்சி இது எல்லாமே அதிகரிக்கக்கூடும். அதே போல் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி தருங்க. பண வரத்து அதிகரிக்கக்கூடும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் எல்லாமே வரலாமுங்க. கவனமாக இருங்க, எச்சரிக்கையுடன் இருங்க. விஷாகம் 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலைகளை எல்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நிச்சயம் பண வரத்து உங்களுக்கு மனதளவில் திருப்தியை ஏற்படுத்தி தருங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு இருப்பது கடினம் தாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, நரசிம்மரை தரிசிப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே முற்றிலும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைய போகுதுங்க. நன்றி, வணக்கம்.